என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப சிம்பிளான பிளெயின் குஸ்கா தான் நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சீரகம், சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பாவுக்கு பதில் நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட ஊற வச்சுக்கலாம். 6 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கின புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 2.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. சுண்டி வந்ததும் அதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி, புதினா, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு 15 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா சூப்பரான குஸ்கா ரெடி.